பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு விடுதலை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, யாருக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாரை ஆண்டவர் விடுதலை ஆக்குவாராம்? அவருக்கு முன்பதாக யார் நீதிமான்களா இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறாராம். இதிலிருந்து அவருடைய எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் நிறைய நீதிமான்களை நாம் பார்க்கிறோம். யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். பல பரிசுத்தவான்களை குறித்து அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவை குறித்த வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, அந்த நீதிமானை கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகம் முழுவதுமாக தங்களை தாங்கள் சீர்கெட்டு துன்மார்க்கமான வழியிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நோவா மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தான். அப்படி நீதிமானாய் அவர் இருந்தபடினாலே அன்பானவர்களே, என்ன நடந்தது? கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இக்கட்டுக்கு, இந்த உலகத்தினுடைய பேரழிவுக்கு அந்த நீதிமானுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அவர் இக்கட்டுகளுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்து, இந்த உலகம் முழுவதுமாக அழிவு வந்தாலும் அந்த நீதிமான் கர்த்தருக்கு முன்பதாக அந்த மனுஷன் ஒரு பயபக்திக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அந்த குடும்பத்தை கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்கி அந்த குடும்பத்தை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரும் நாட்களிலே உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நான் உங்களை விடுதலையாக்குவேன் என் பிள்ளைகளே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறபடி நாங்கள் உமக்கு முன்பாய் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது எங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் ஆண்டவர் எந்த ஒரு இக்கட்டுகள் இல்லாமல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.